யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவரை சரமாரியாக கட்டி வைத்து தாக்கி இருக்கின்றார்கள் தமிழக மீனவர்கள். அது தொடர்பான புகைப்படம் மற்றும் காணொளிகள் வெளியாகி இருக்கின்றது. அது தொடர்பாக இந்திய ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இவ்வளவு காலமும் நாங்கள் தொப்புள் கொடி உறவுகள் என்று தமிழக மீனவர்கள் மற்றும் தமிழக மக்களை நேசித்து வந்தோம். அந்த வகையில் தமிழக மீனவர்கள் எங்கள் பகுதிக்கு வந்து பல்வேறுபட்ட அட்டூழியங்களை செய்தாலும் நாங்கள் எந்த காலத்திலும் அவர்களை கட்டி வைத்து தாக்கியதும் இல்லை, அவர்களை அநாகரிகமாக அல்லது மரியாதை இல்லாமல் நடத்தியதும் இல்லை. ஆனால் இந்த செயற்பாடு என்பது உண்மையிலேயே இலங்கை தமிழர்கள் மத்தியில் பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மறுமொரு செய்தியாக தலைவர் பிரபாகரன் அவர்களின் விருப்பத்திற்குரிய பாடகரான செல்லப்பா அவர்கள் உடல்நலக் குறைவால் தமிழகத்திலே உயிரிழந்திருக்கின்றார். அது தொடர்பான செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக முன்னாள் பிரதமரான ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 30 ஆண்டுகளுக்கு மேல் சிறைவாசம் அனுபவித்த பேரறிவாளன் உயர் நீதிமன்றத்தில் தன்னை வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கிறார். இந்த சம்பவம் ஒரு சினிமா கதை அல்லது சினிமா திரைப்படத்தை போல் இருக்கின்றது. அது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். தமிழகம் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையைச் சேர்ந்த அயந்தன் எனப்படுகின்ற நபரை கட்டி வைத்து தாக்கிய சம்பவங்கள் தொடர்பான காணொளிகள் மற்றும் புகைப்படங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மிகவும் கொடூரமான முறையில் அந்த மீனவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்திய ஊடகங்களில் குறித்த அந்த அயந்தன் எனப்படுகின்ற மீனவரை கடல் கொள்ளையன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை மீனவர்களும் கடல் கொள்ளையனை பிடித்து விட்டோம் என்கின்ற அடிப்படையிலே தங்களது சமூக வலைத்தளங்களிலும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதற்கு முதல் ஒரு விடயத்தை இதிலே சொல்ல வேண்டும். முக்கியமாக இந்திய மீனவர்கள் பலர் இலங்கை கடற்பரப்புக்குள் வந்து, அதிலும் யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு போன்ற பகுதிகளிலே அந்தந்த பிரதேசங்களுக்கே வந்துருவார்கள். அதாவது கடற்கரைக்கும் அவர்கள் மீன்பிடிக்கின்ற இடத்திற்கும் ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தான் வித்தியாசம் இருக்கும். அந்த அளவிற்கு எமது பகுதிக்குள் வருவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கூட இலங்கை மீனவர்கள் மிகவும் நாகரிகமாக நடந்து கொள்வார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் இலங்கை மீனவர்கள் இவ்வாறு இந்திய மீனவர்களிடம் நடந்ததே இல்லை. அதை தவிர இலங்கை கடற்படையினர் இவர்களை விரட்டி அடிக்க முற்படுவார்கள். ஆனால் இலங்கை கடற்படையினருக்கும் இவர்களுக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்படும். இலங்கை கடற்படையினரையே இவர்கள் கடத்த முற்பட்ட வரலாறும் இருக்கிறது. அதை தவிர இலங்கை கடற்படையினரும் துப்பாக்கி சூடுகளை நடத்துவார்கள். அதில் இந்திய மீனவர்கள் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் நாங்கள் வருத்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் எல்லைக்குள் வந்து மீன்பிடித்தாலும் நாங்கள் வருத்தப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு அவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்படுகின்ற போது, ஏனென்று கேட்டால் அவர்களும் தமிழர்கள் இவ்வாறு கொலை செய்யப்படுகின்றார்கள் என்று. ஆனால் அந்த எண்ணம் தமிழக மீனவர்களுக்கு இல்லை என்பதைத்தான் தற்பொழுது நடந்த சம்பவம் சுட்டிக்காட்டி இருக்கின்றது. இது தொடர்பாக இந்திய ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியை முதலிலே பார்ப்போம். அந்த வகையில் இந்து தமிழ் திசை எனப்படுகின்ற ஊடகம் இது தொடர்பாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியிலே குறித்த யாழ்ப்பாண மீனவரை எவ்வாறு சித்தரித்திருக்கின்றார்கள் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே அதிலே வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்களுக்கும் இலங்கை கடற்கொள்ளையர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. இதில் ஒருவரை நாகை மீனவர்கள் பிடித்து வந்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் 2 பேர் படகு மூலம் தப்பினர். நாகை மாவட்டம் செருதூரிலிருந்து பாலமுருகன் என்பதற்கு சொந்தமான ஃபைபர் படகில் கடந்த 25ஆம் தேதி சக்திமயில், அபிமன், பாலசுப்பிரமணியன், பழனிசாமி, கன்னியாகுமரி உவரி பகுதியைச் சேர்ந்த அபி ஆகியோர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நேற்று முன்தினம் இரவு 11 மணி அளவில் அங்கு ஒரு படகில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் 3 பேர் வந்தனர். மீனவர்களை தாக்கி படகில் இருந்த மீன்கள், ஜிபிஎஸ் கருவி, செல்போன் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு வலையையும் அறுக்க முற்பட்டனர். அதை தடுக்க முயன்ற போது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் கடற்கொள்ளையர்களில் ஒருவரை செருதூர் மீனவர்கள் பிடித்தனர். மற்ற 2 பேர் படகில் தப்பினர். பிடிபட்ட நபர் இலங்கை காங்கேசன்துறை வளலையைச் சேர்ந்த அயந்தன் என்பதும், இதற்கு முன் செருதூர் மீனவர் மணிவாசகம் என்பது படகை மறித்து அதில் இருந்தவர்களை தாக்கி உடைமைகளை கொள்ளையடித்ததும் தெரிய வந்தது. பின்னர் அவரை செருதூர் மீன்பிடி இறங்கு தளத்துக்கு நேற்று அழைத்து வந்து கீழையூர் போலீசாரிடம் மீனவர்கள் ஒப்படைத்தனர். கடலில் நடந்த மோதலில் காயமடைந்த அயந்தன்
நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதே போல கடற்கொள்ளையர்கள் தாக்கியில் காயமடைந்த செருதூர் மீனவர்கள் 7 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட மணிவாசகம் கூறும்போது, எங்கள் படகை வழிமறித்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் படகில் இருந்த மீன்பிடி சாதனங்கள் மற்றும் மீன்களை பறித்துக் கொண்டனர். தொடர்ந்து நள்ளிரவு முதல் அதிகாலை 3 மணி வரை அடித்து உதைத்து கொடுமைப்படுத்தினர். எனது மகனின் கழுத்தில் கத்திய வைத்து மிரட்டி, இனி நீங்கள் வந்தால் பெட்ரோல் கொண்டு வீசி கொண்டு விடுவோம் என மிரட்டினர் என்றார். அதுதவிர தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்கொள்ளையர்கள் ஒருவரை தமிழக மீனவர்கள் பிடித்து வந்து தமிழக போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு அந்த ஊடகத்திலே குறிப்பிடப்பட்டது. இதிலே அவர்கள் தாக்குதலுக்குள்ளான அந்த மீனவரை கடற்கொள்ளையன் என்று குறிப்பிடுகிறார்கள். அங்கு வந்தவர்களை கடற்கொள்ளையர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு ஒரு பெரிய வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லை தாண்டி எங்களது கடற்பரப்புக்குள் வந்து மீன் பிடித்திருக்கின்றமை அவர் சொன்ன, அதாவது மாணிக்க வாசகம் எனப்படுகின்ற நபர் சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையிலே தெரிய வருகின்றது. அவர்தான் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததாக கூறுகின்றார்கள். அதிலே அந்த கருத்திலே தெரிய வருகின்றது. இவ்வாறு எங்கள் பகுதிக்கு வந்து எங்களது மீனவர்களின் வலைகளை அறுத்து இவர்கள் வந்து சுருக்கு வலையை போட்டு அனைத்து மீன்களையுமே அள்ளி கொண்டு போய் மீன் வளமும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது கடற்பரப்பில் இவ்வாறு சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன் பிடித்து அங்கு மீன் வளமே இல்லை. அதே போல எங்களது வளங்களையும் அளித்து வருகின்றார்கள். அப்படி இருந்தும் நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோம், எங்களது மீனவர்கள் பொறுமையாக இருக்கின்றார்கள். அனைத்துக்கும் காரணம் எங்களது தொப்புள் கொடி உறவுகள் தமிழக மீனவர்கள் என்று. இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் நிதானமாக அணுகின்றோம். என்று சொன்னால் 2 தரப்புக்கு இடைப்பட்ட ஒரு பிரச்சனை நாளை அது தமிழக மக்கள் மற்றும் இலங்கை தமிழ் மக்களுக்கு இடையிலான விரிசலாக மாறிவிடக் கூடாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த உறவு நீடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் இதே போன்று பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இவ்வாறு இந்திய மீனவர்களை கடத்தி வருவதாக இருந்தால் அல்லது தாக்குவதாக இருந்தால் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இங்கு யாழ்ப்பாணத்திலும் மன்னாரிலும் முல்லைத்தீவிலும் அடி வாங்கி கொண்டுதான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அடி வாங்கி கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இது ஒரு தவறான முன்னுதாரணம். இந்த விடயத்திற்காக தமிழக மீனவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும். அதை விடுத்து இந்த சம்பவத்தை திசை மாற்றி வேறொரு கோணத்தில் ஊடகங்கள் சேர்ந்து கொண்டு போவது என்பது ஏற்க முடியாத ஒரு விடயம் என்பதை இதிலே பதிவு செய்கின்றோம். மதுமர் செய்தியாக பேரறிவாளன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தன்னை வழக்கறிஞராக நேற்று பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். இந்த பேரறிவாளன் யார் என்று சொன்னால், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு 31 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்த ஒருவர். இவர் உள்ளிட்ட ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக சென்னை உயர் நீதிமன்றம் பல்வேறுபட்ட தீர்ப்புகளை வழங்கி இருக்கின்றது. ஆனால் இவர் சிறைக்குள் இருந்தும் தனது கல்வி நடவடிக்கையை அவர் நிறுத்தவில்லை. தொடர்ந்து அதற்குள் இருந்து படித்துக் கொண்டுதான் இருந்தார். இந்த நிலையில் வெளியில் வந்த இவர் தற்பொழுது இறுதியாக ஒரு பரீட்சையை எழுதி அதிலே சித்தி பெற்றதன் பின்னர் தன்னை ஒரு வழக்கறிஞராக சென்னை உயர் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் பதிவு செய்திருக்கிறார். உண்மையிலே இது ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விடயம். அனைத்து தமிழர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அதை தவிர இவ்வாறு ஒரு சம்பவம் நடந்தது என்பது ஒரு திரைப்படத்தின் கதை போல இருக்கின்றது, ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல இருக்கின்றது. யோசித்து பாருங்கள், ஒருவருக்கு அந்த நீதிமன்றம் தான் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அவர் சிறையிலே அடைக்கப்பட்டு இருந்திருக்கின்றார். ஆனால் இன்று அவர் அதே நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கின்றார். எனவே தொடர்ந்து பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காகவும் அதேவேளை தூக்கு தண்டனை வேண்டாம் என்கின்ற அடிப்படையிலும் இவர் தனது வாதங்களை முன்வைக்க இருப்பதாகவும் தமிழகத்தில் வெளியாகின்ற செய்திகளிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே உண்மையிலே ஒரு சிறப்பான சம்பவமாக இந்த சம்பவம் இருக்கின்றது. அதை தவிர எங்கிருந்தாலும் கல்வி என்பது முக்கியம் என்பதையும், கல்வி எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு கை கொடுக்கும் என்பதையும் இந்த சம்பவம் உணர்த்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக பாடகர் தேனிசை செல்லப்பா அவர்கள் உடல்நலக் குறைவால் தமிழகத்திலே உயிரிழந்திருக்கின்றார். இந்த தேனிசை செல்லப்பா என்பவரின் குரலை கேட்காத இலங்கை தமிழர்களே இருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு பல எழுச்சி பாடல்களை பாடியவர் தான் இந்த தேனிசை செல்லப்பா. இவர் தமிழகம் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் ஆரம்ப காலகட்டத்திலே நடிகர் M.R. ராதா, அதை தவிர நாம் தமிழர் கட்சியின் நிறுவனரான சீபா ஆதித்யநாதன் சேர்ந்து பல பாடல்களை பாடியிருக்கிறார். அதாவது தமிழ் தேசியம் சார்ந்து பல பாடல்களை பாடியிருக்கிறார். ஆரம்பத்தில் அவர் இவ்வாறு அவர்கள் இணைந்துதான் பணியாற்றி கொண்டிருந்தார். அடுத்த பிறகாக தலைவர் கிருபாகரன் அவர்கள் அவரை அழைத்திருந்த நிலையிலே அவர் தமிழ் தேசிய பாடல்களையும் பாடியிருந்தார். அந்த தமிழ் தேசிய பாடல்களை கேட்காதவர்கள் இருக்க மாட்டார்கள். இங்கு தனிநாடு கேட்டு ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது அதிலே பலரும் இணைந்து கொண்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பலர் இணைவதற்கு காரணமாக இருந்தது கலை. அந்த வகையில் அந்த கலையில் முக்கிய பங்கு வகித்தது பாடல்கள். அந்த பாடல்களில் முக்கிய பங்கு வகித்தவர் இந்த செல்லப்பா. இந்த செல்லப்பாவின் பாடல்களை கேட்டாலே எங்களை அறியாமலே எங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு புரட்சி எண்ணம் வரும். அந்த அளவிற்கு பல பாடல்களை பாடியிருக்கின்றார். அவரது குரல் என்பது மிகவும் இனிமையானது. இந்த நிலைத்தான் அவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்திருக்கின்றார். அதை தவிர தலைவர் கிருபாகரன் அவர்கள் இவருக்கு பாசறை பாணர் என்கின்ற பட்டத்தையும் கொடுத்திருந்தார் என்பது வரலாறு.
தலைவர் பிரபாகரன் அவர்கள் நேசித்த ஒரு பாடகராக அவரது வேண்டுகோளை ஏற்று தமிழ் தேசிய பாடலை பாடிய ஒருவராக இந்த செல்லப்பா இருக்கின்றார். அவருக்கு இலங்கை தமிழர்கள் சார்பாக எங்களது அஞ்சலிகளை செலுத்துகின்றோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.